வணக்கம். நான் ராணா யஷ்வந்த் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்து சமூகத்தில் பல நூற்றாண்டு காலமாக ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டே வருது. அது சங்கமம், சமூகம், தார்மீகம், ஆன்மீகம், அந்த மாதிரி 3 துறைகள்லையும் இந்த பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பழக்கத்தை நாம் கும்பம்னு சொல்கிறோம். கும்பத்துடைய புராண கதை என்னன்னா, தேவர்களோ அசுரர்களோ போர் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பார்க்கடலை கடைஞ்சு வர அமிர்தத்தை பெறுறதுக்கு நம்மளுடைய விஷ்ணு பகவான் என்ன செஞ்சார்னா, இந்திரனுடைய மகன் அய்யந்தனோட கலசத்தை கொடுத்து ஓட சொன்னார். ஆனால் அசுரர்கள் அயந்தனை பிடிச்சு போர் நடக்கும்போது அந்த கலசத்திலிருந்து ஒரு சில 4 துளி மட்டும் பிரயாகராஜ், ஹரித்துவார், நாசிக், அப்புறம் உஜ்ஜைன், இந்த 4 இடத்துலையும் விழுந்துச்சு. இந்த 4 இடத்துலையும் மகா கும்பமேளா நடந்துட்டு வருது. இது புராண கதை. இதுக்கும் அதுக்குரிய அர்த்தங்களும் இருக்கும், இதுக்கும் அதுக்குரிய விளக்கங்களும் இருக்கும். ஒவ்வொரு 12 வருஷங்களுக்கும் பெரிய சமூகமான கும்பமேளாவுக்கு சமூகம், ஆன்மீகம், தார்மீக ரீதியான முக்கியத்துவம் இருக்கும். இதை பற்றி நாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நாம் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு என் கூட ஆச்சாரியார் பிரசாந்த் அவங்க இருக்கிறாங்க. உங்களை நான் ரொம்ப வரவேற்கிறேன் சார். கும்பம் புராண கதை இது ஒரு மிகப்பெரிய புராண கதை. ஆமாம், இது வெறும் கட்டுக்கதை மட்டும் கிடையாது. இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய உள்ளர்த்தம் கண்டிப்பாக இருக்கு. புராண கதைகளை வெறும் கதைகளாக நினச்சிக்கிட்டு இருந்தா தர்மம் கேளிக்கையாக தான் இருக்கும். தர்மம் ஒரு வேடிக்கையானதாக மாறிடும். அதனால வேதத்தோட தத்துவத்தோட வேதத்தின் உச்சமான வேதாந்தத்தை பார்க்கும்போது இந்த கதைகளுடைய பகுத்தறிவு நமக்கு தந்துடும். அப்போ இந்த கதைகள்லாம் வெறும் கேளிக்கையாக இருக்காது. கதைகள்ன்றது 2 விதமாக மாறக்கூடியது தான். புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் கதைகள் தானே, கேளிக்கையாக தான் இருக்கும், நல்லா இருந்துச்சு, நல்லா பொழுது போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒன்று என்னன்னா, இந்தியாவிலேயே புராண கதைகளை பொழுதுபோக்க தான் பார்க்குறோம். இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு வரலாற்று விஷயமாவே நம்ம எடுத்துக்கிட்டோம். உள்ளர்த்தத்தை சொல்றது இல்லை. இதோடைய ஆழத்தில் என்ன இருக்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் என்ன, இது ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு. இதோட குறியீடாக இருக்குதுன்னு பார்க்கறதுல இந்தியா எப்பவுமே தனக்குத்தானே வஞ்சகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், நமக்கு ரொம்பவும் தெளிவும் கிடைக்கும். இப்போ கும்பமேளா வருது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இது. முதல் விஷயம் என்னன்னா, எல்லாமே மரணத்திலேருந்து தப்பிக்க நடக்குது. அமரன் ஆயிடுவீங்க. குடத்தில் அமிர்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இறக்க போகிறதும் அமரனாக கூடியதும் யார் அது? வேதாந்தம் நமக்கு சொல்கிறது, அதோட பேர் அகங்காரம். நான் சொல்கிறேன் இல்லையா, நான் இறந்துடுவேன், நான் பிறந்துடுவேன், எனக்கு மரணம் ஏற்படும்னு. இந்த நான் சொல்கிறது எப்போவுமே மரணத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த நாங்கிறது எப்போவுமே சாகக்கூடாதுன்னு எப்போவுமே பயப்படுது. அப்புறம் எல்லாருக்குமே இந்த பயம்தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் இருக்கிற இயற்கையில் எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குற ஒரே விஷயம் மரணம். இது மட்டும்தான். அது மரணத்துக்கு சமந்தான். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. இது மரணம் தான். மனுஷன் எப்பவுமே பயத்தில் இருக்கிறது மரணத்தை பார்த்து மட்டும்தான். புரியுதா? இதில் 2 பேருமே மரணத்தை பார்த்து பயப்படுறாங்க, தேவர்களும் அசுரர்களும். அப்போ இது எதோட குறியீடு? 2மே ஆதாரத்தோட குறியீடு தான். ஏன்னா மரணத்தை கண்டு பயப்படுறது வெறும் அகங்காரம் மட்டும்தான். 2 பேருமே பயப்படுறாங்கன்னா 2 பேருக்குமே அகங்கார குறியீடு தான். இது அவங்களுக்கான அகங்கார குறியீடு. ஒரு அகங்கார குறியீடு தேவர்களோடது, இன்னொரு அகங்கார குறியீடு அசுரர்களோடது. அகங்காரம் 2 வகைப்படும். ஒன்று முக்தியை நோக்கி இருக்கும், இன்னொன்று மாயை நோக்கி இருக்கும். ஆனால் 2மே அகங்காரம் தான். விடுபட்டது ஒன்றும் கிடையாது. அகங்காரம்னா நாம் வளர்த்து வச்சிருக்கிற ஒரு பிரமை. 2மே அடைப்பட்டது மட்டும்தான். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, ஒன்று முக்தி நிலையில், இன்னொன்று மாயை நிலையில். அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் 2 பேருமே அடிமைப்பட்டிருக்காங்க இல்லையா? 2 பேருக்கும் வேறுபாடு பார்க்குறோம் இல்லையா? இந்த 2 மனிதர்களுமே வேறுபட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கு. 2 பேருமே மனுஷங்களா பிறந்துட்டாங்க. 2 பேரும் மனிதர்களுடைய உடலுடையவர்கள்.
ஆனால் ஒருத்தர் வாழ்க்கை முழுமை அடையணும்னு இன்னொருத்தர் அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வாழ்க்கை விடுதலைக்காகவும் இன்னொருத்தர் இன்பத்துக்காகவும் சொல்கிறாங்க. இது தேவ அசுரர்களுக்கிடையே இருக்கிற வேற்றுமை. இந்த ரெண்டுமே அதோடைய குறியீடு தான். குதூகலமாக இருக்கும், லிபரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. எப்படியாவது சுகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட அப்படிதான். எந்த வழியிலையாவது ஏதாவது ஒன்று செஞ்சு சந்தோஷத்தை தான் முழுசாக அனுபவிக்கணும். அந்த சந்தோஷம் தன்னுடைய எவ்வளவு துகாகத்தை கொண்டு வந்தாலும் 2 நிமிஷமாவது அனுபவிக்கணும். இந்த 2 நொடிக்கான சந்தோஷம் இது எல்லாம் அசுரர்களோடது. தேவர்களும் அகங்காரம் பிடிச்சவங்க தான். அவங்க ஒன்றும் முழுமை அடையலை, ஒன்றும் முக்தி அடையலை. அதனால தான் அவங்க நிறைய அடி வாங்கினாங்க, வாழ்க்கையிலையும் சரி போர்லேயும் சரி. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, அடி வாங்கும்போது உயரத்தை அவங்க சரணடைகிறாங்க. அசுரர்கள் உயர்ந்ததை சத்தியம்னு சொல்கிற, அன்லிமிட்டட்னு சொல்லப்படுற, உயர்வானதை கடவுள் ஆன்மான்னு அழைக்கப்படுற சரணடைகிறத நாம் கண்கூட பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறம் தேவர்களும் குழம்பி போயிடுறாங்க. தேவர்கள் தங்களுடைய ஆசை வழியில் சிக்கிட்டாங்க, அவங்களும் மயக்கத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் அடி வாங்கும்போது கடவுளை சரணடைஞ்சிடுறாங்க, நேராக கடவுள்கிட்ட. இந்த ரெண்டுமே அகங்காரத்தோட குறியீடு தான். அகங்காரம் மரணத்தை கண்டு பயப்படுது. அதனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்கடையில் கடையிறாங்க. பார்க்கடலை கடையிறதுனால அதில் கிடைக்கிற பொருள்னால, அமுதத்தினால மரணத்தை வெல்லலான்னு உங்களுக்கு தெரிய வருது. இந்த மரணம் அவ்வளவு பெரிய விஷயமாகுதுன்னா இதுக்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து சமாதானம் ஆயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அகங்காரத்தின் தன்மையை பற்றின நுண்ணறிவு, அதில் இருக்கிற இன்டெலிஜென்ட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொலாபரேஷன் ஆகுது. அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறாங்க, சமாதானம் ஆயிடுறாங்க. மரணம் எதிரிகளை கூட நண்பர்களாக்கக்கூடியது. கொஞ்ச நேரம் ஆனாலும் அவங்களுடைய சண்டை வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்போ கதையுடைய அர்த்தத்தில் நுழையிறோம். இந்த 2 பேருமே கடையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்ன வெளியே வருது? ஏன்னா என்ன வேணும்னாலும் ஆகலாம், நிறைய ஆகலாம். விஷம் வெளியே வந்துச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு? இவங்க 2 பேர் அகங்காரத்தோட குறியீடுனா எந்த குறியீடு எதை கடையணும்? இது தன்னை அறியதால் ஆக்கும். வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அமர்த்துவம் உன்னுடைய மையம். நீ அதிலிருந்து மொத்தமாக விலகிட்ட, அதனால மரணத்துக்கு உட்பட்டவன் ஆயிட்ட. நீ உனக்குள்ளே தான் போக வேண்டி இருக்கும். நீ அப்படி உனக்குள்ளே போயிட்டனா அமரன் ஆயிடுவ. தனக்குள்ளே போயிட்டோன்னா தன்னையே தான் கடைய வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா கடலை கடையிறதுனா எந்த கடல்? இது பிறவி கடல். பிறவிங்கிறது இறப்பை குறிக்கும். இந்த 2 பேரும் சேர்ந்து தன்னைத்தானே கடைஞ்சிக்கிறாங்க. தான் நினைக்கிற மாதிரி ஒரு பாம்பை கொண்டு வந்து கயிறாக்கி, ஒரு மலையை கொண்டு வந்து மத்தாக்கி ஏதோ கடலை கடைறாங்கங்கிறது அது வெறும் குறியீடு தான். ரொம்ப இனிமையான முறையில் குறிக்கிறது. குறியீடாகுது. அது குறியீடு தான், இனிமையான முறையில் அது குறிக்குது. அந்த கதையை சொன்னவங்க அந்த கதையுடைய சாரத்தை நாம் புரிஞ்சுப்போன்னு நம்ம மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் நாம் அதுலேருந்து முட்டாளாகி அதில் இருக்கிற எந்த கருத்தையும் எடுத்துக்கல. உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பாம்பை எடுத்து அதை கடைவாங்கன்னு நாம் நினச்சா அது பைத்தியக்காரத்தனம். நம்மளை முழுசாக கற்பனையில் தள்ளிடுறாங்க. சத்தியத்தை அடையணுங்கிற நோக்கத்தில் சுயசிந்தனை செய்யும்போது அங்கே சத்தியம் கிடைக்கல. ஆழகால விஷயம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எப்போ தன்னை நோக்கி போறீங்களோ, எப்போ நான் யாரு, என்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ, பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு கிடைக்கும். தன்னுடைய வாழ்க்கையை தியானத்தோடு வாழ விரும்புகிறவங்க, தன்னை சுய பரிசோதனை செய்ய விரும்புகிறவங்க இதை உணர்றாங்க. தன்னை பார்க்க ஆரம்பித்தவொடனே சோகமாக உணர்றாங்க. விஷம் தன்னுடைய அடையாளம். ஏன்னா உங்களை பார்த்தா முதல்ல உங்ககிட்ட இருக்கிற விஷம் தான் கண்ணுக்கு தெரியும். நம்ம கிட்ட அவ்வளோ விஷம் ரொம்பவே அதிகமாக உள்ளடங்கி கிடக்கு. விஷம் வாய்ந்தது நம்ம வாழ்க்கை. டாக்ஸிக் ஆகலாம். அதோடைய அடையாளம். அதனால் முதல்ல வெளியே வர்றது, இப்போ உங்கள் முன்னாடி 2 வழி இருக்கு. அதில் ஒன்று ஓடி போகிறது, அடுத்தது இந்த கடையற செயல்முறையை அடியோடு நாம் நிறுத்துறது. ஆரம்பத்திலே விஷம் வெளியே வருது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அமர தத்துவத்தை தேடுனா நேரடியாக நமக்கு மரணம் வந்துடும். நிறுத்துங்கன்னு சொல்கிறது. மகாதேவன் அதை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அது உண்டு, அப்படியே நீலகண்டன் ஆகிறாரு. விஷம் அங்கே நிலச்சி நின்றுடுது. உண்மையிலேயே விஷம் எடுத்துகிட்டு போனாங்கங்கிறது அர்த்தம் இல்லை. இதோடைய அர்த்தம் ரொம்பவே ஆழமானது. இதோட அர்த்தம், நீங்கள் உயர்ந்த சுத்திகரிப்போட ஆன்மீக செயல்முறையை தொடங்கும் போது
உள்ளேருந்து எதிர்ப்பு வர்றதை பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒருத்தராவது இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷத்தை அவங்க எடுத்துக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் நீங்கள் செயல்முறையை நிறுத்தாதீங்க. நான் உங்கள் கூட இருக்கேன். விஷத்தை என்கிட்ட கொடுங்க. இந்த விஷம் உங்களை அழிச்சிரும், ஆனால் என்ன அழிக்காது. ஏன்னா நான் தான் மகாதேவன். நான் இங்கேயே ஏற்றுக்கிறேன். என்கிட்ட இந்த சக்தி இருக்கு. நான் விஷம் குடித்தாலாம் ஒன்றும் சாக மாட்டேன். நீங்கள் தகுதியானவங்க, நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட நம்பிக்கையாக சொல்கிறவங்களா இருக்கணும். அவங்க குரு, மகா குரு, குருக்களுக்கெல்லாம் குரு. அது மகாதேவனுடைய அடையாளமாகுது. அவர் அதை எடுத்துக்கிட்டாரு, கொண்டு வாங்க நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிட்டாரு. உங்கள் திட்டத்தை தொடருங்க. விஷம் வெளியே வந்துருச்சு. ரொம்ப மோசமான விஷம் ஆரம்பத்திலேயே வந்துருச்சு. அது வெளியே வந்ததுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்புறம் புராணங்கள் அதிலிருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னு அதில் தெளிவாகவே விவரிக்கப்பட்டிருக்கு. நிறைய விருட்சங்கள், கல்ப விருட்சம் வந்துச்சு. காமதேனு. அப்புறம் காமதேனு காமதேனு. வந்தாங்க. பாரிஜாதம் இதெல்லாம் நிறைய இருக்கு. தேவியர்லாம் வெளியே வந்தாங்க. அப்புறம் பல வகை ரத்தனங்கள்லாம் வெளியே வந்துச்சு. விஷத்திலிருந்து ஒரு முறை நீங்கள் உள்ளுக்குள்ள ஆழமாக போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சில மதிப்புள்ள விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தொடங்கும். ஆனால் அது எல்லாமே அந்த மதிப்புள்ள விஷயத்திலேயே நின்றுடுச்சுன்னா அமிர்தம் கிடைக்காது. விஷத்தை ஒரு முறை நாம் கடந்துட்டோன்னா உள்ள இவ்வளவு தைரியத்தை நீங்கள் காட்டிட்டா, ஆமாம் நான் எனக்குள்ளே பார்க்குறேன், எனக்கு விஷம் தெரியுது, ஆனால் என்னை பார்க்கும்போது நான் செயல்முறையை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள சில மதிப்புள்ள முக்கியமான விஷயங்களும் தெளிவாக தெரிய தொடங்கும். அது இருக்கவே இருக்கு. மதிப்புள்ளது முக்கியமானது இல்லைன்னா நீங்கள் அந்த விஷத்தை கடந்து எப்படி உங்களால் மேலே போக முடியும்? விஷம் கிடைச்சதுக்கப்புறம் சுய பரிசோதனை செயல்முறை எதை காட்டுதுன்னு சொல்லுங்க. உள்ள வெறும் விஷம் மட்டும் கிடையாது, விஷத்தை விட அதிகமான தைரியமும் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட தெளிவாக காட்டுது. அவ்வளோதான். அதனால் தைரியத்தோட நம்பிக்கையோட அடையாளம் தான் இந்த ரத்தினங்கள், காமதேனு. அப்புறம் கல்ப விருட்சம் அந்த மாதிரி வெளியே வருது. அதெல்லாமே வெளியே வந்துடுதுங்க. ஆனால் அதிலிருந்து நமக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இப்போ நமக்கு என்ன வேணும்? அமிர்தம். அமரத்துவம் வேணும். அமரத்துவம் இப்போ அமரத்துவத்திற்கான திட்டம் தொடருது. இப்போ அமரத்துவம் நம்ம கிட்ட கிடைக்குது. அங்கேருந்து ஒரு கும்பம் ஒன்று வெளியே வருது. அதில் அமிர்தம் இருக்கு. அந்த கும்பம் அது சத்தியத்தோட அடையாளம், அது ஆன்மாவோட அடையாளம். அது நாம் எல்லாரும் எதை அடைய பிறந்திருக்கோமோ அதனோட புள்ளியின் அடையாளம். நம்மளுடைய பிறப்பு விஷத்தை குடிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ரத்தினங்கள், ஆபரணங்கள் மற்றும் கற்பனைகள், ஆசைகள் இது எல்லாத்துலேயும் மூழ்கி இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் அடையாளமாக அப்சரஸ்கள் வெளியே வராங்க, ரத்தினங்கள் கொண்டு வராங்க, காமதேனு வெளியே வருது. இது எல்லாமே ஆசையை நிறைவேற்றுற வழி. அதனால் நம்மளோட பிறப்பு உறவுகள்ங்கிற விஷத்தில் சிக்கி தவிக்கிறதுக்காக இல்லை. ரத்தனம் கிடைச்சிது, பெண் கிடைச்சிது, அது கிடைச்சிது, இது கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பிறப்பு, நம்ம பிறப்பு அமிர்தத்தை அடையிறதுக்காக. அதனால் மந்தன செயல்முறை எல்லாம் வெட்டப்பட்டு உங்கள் மையத்தை அடையிற வரை தொடங்கணும். கும்பத்தோட அந்த மையத்துடைய அடையாளம் இங்கே நாம் அடைஞ்சா அங்கே அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் கிடைச்சதுன்னா நமக்கு அழியாத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். எதுவுமே நமக்கு அழியறது கிடையாது. ஏன்னா அழிவானது மாறுறது. அது எல்லாமே இயற்கைக்கு கீழே வர விஷயங்கள் தான். இயற்கையில் எது நடந்தாலும் அது மாறவே மாறாது. அதனால அழிக்கிறதுங்கிறத பார்க்குற அந்த இடத்த நீங்கள் அடையணும்னா உங்களை இயற்கையை சார்ந்த ஒற்றை. நீங்கள் அதை இயற்கையோட எப்படி பார்க்குறீங்கன்னா, இயற்கை மாறலாம். இயற்கையை பார்க்குறவங்க எப்படி மாறுவாங்க? அப்படி பார்க்குறவங்க ஒருவேளை மாறிக்கிட்டே இருந்தாலும் இதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறது. அதுக்கு சாட்சியாக ஆயிடுங்க. சாட்சியாக இருக்கிறது இயற்கையுடைய அப்பாற்பட்டது. இந்த சாட்சியத்துவத்தை நீங்கள் அமர்த்துவோம் அப்படி இல்லைன்னா கும்பம்னு கூட சொல்லலாம். உபநிடதங்கள் இதை பற்றி பேசுது. அவங்க மிருத்யோமா அமிர்தம் தமைய அப்படின்னு சொல்லும் பொழுது ஒளியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க போனதை பற்றி இந்த உபநிடதங்கள் சாஸ்திரியமான முறையில் உரைக்குது. உபநிடதங்கள் அறிஞர்களுக்கு உண்டானது. இது பொதுமக்களுக்கு உண்டான
ஒரு தொடக்கம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒன்று தான். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைகள் உண்டாகணும். ஆனால் என்ன நடக்கும்னா, புராணங்கள் எழுதப்பட்டதுக்கு காரணம் ஒரு ஆரம்பம் வேணுங்கிறதுக்காக. ஆனால் பொதுமக்கள் புராணங்களையே சிக்கிக்கிறாங்க. ஆனால் உபநிடதங்கள் அதை வச்சு தொடங்குறாங்க. இது புரிஞ்சுக்கல. அவங்க பாகவத புராணத்தின்படி பகவத்கீதையின் அர்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பெரிய தவறு நடக்குது. இந்த தவறு இந்தியாவிலேயே நடந்திருக்கு நிறைய தடவை. இந்தியாவுடைய மோசமான நிலைக்கு இந்த தவறுங்கிறது ஒரு முக்கிய காரணம். இப்போ நீங்கள் சொன்னது போல் ஜெயவந்த் அதை எடுத்துக்கிட்டு ஓடுறான். அவன் தேவர்கள் தரப்புல இருந்து அவன் பிடிபடுறான். அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில சண்டையே நடக்குது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். இப்போ கடவுள் இருக்காரு. கடவுளுங்கிறது யாரோட அடையாளம்? உயர்ந்த சத்தியத்துடைய அடையாளம். உயர்ந்த சத்தியங்கிறது நிலையானது ஒன்று. அது இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி அசையாது. வேதாந்தத்தை ஆன்மான்னு சொல்கிறோம். அது ஒன்றும் மாறாத ஒன்று. ஆத்மானா ஒன்றும் பேய் பிசாசு கிடையாது. அது ஜீவாத்மா. ஆன்மானா ஒன்று, அது நம்மளுடையது மட்டும்தான். அது ஒரு அத்வைதம், அது ஒரு உயர்ந்த விஷயம். அதுதான் நம்ம எல்லாரும் ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுள் சொல்கிறாரு, இது ஒரு மாதிரியான சண்டையாக இருக்குது. சண்டையிலேயே இது எல்லாமே முடிஞ்சிட போகிறது கிடையாது. ஸோ இதில் தேவர்கள் அடிக்கடி தோத்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் அசுரர்களுக்கு அமிர்தத்தை விட போகத்திலேயே அதிக ஆர்வம் இருந்துச்சு. அவங்களுக்கு சந்தோஷம் கும்மாளம் வேணும், அவ்வளோதான். தேவர்கள் அதுக்கு மாறாக சிறந்தவங்க. அவங்களுக்கு சத்தியம் வேணும். ஆனால் இந்த அசுரர்களுக்கு மாயை சுகம் வேணும். நான் மாயையை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் தரேன். அதனால் மாயமோகினி அவதாரம் எடுக்கிறார் பிரம்மா. ஒரு மாயமோகினி அவதாரம் எடுத்து அவங்கள வலையில் சிக்க வைக்கிறாரு, அதாவது அசுரர்களை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாரும் அந்த மாயையில் சிக்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வச்சிருக்கிற கும்பத்தை தேவர்கள் குடிச்சிடுறாங்க. அசுரர்களுக்கு தெரியாமல் தேவர்கள் இதை உட்கொள்கிறாங்க. அப்போது அவங்க எல்லாரும் அமரர் ஆகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அசுரர்களில் ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிறான், ஏதோ தப்பு நடக்குது. இந்த மாய மோகினியால் நம்ம எல்லாரும் தான் ஆட்டு வைக்கப்படுறோம். ஆனால் தேவர்கள் எல்லாரும் இதை குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் தேவர்களில் ஒருத்தரா மாதிரி நான் அந்த அமிர்தத்தில் குடிக்கிறேன்னு சொல்கிறான். அமரனும் ஆயிடுறான், ஆனால் பிடிக்கவும் பட்டுறான். சூரியனும் சந்திரனும் அவன் மேலே வெளிச்சத்தை போட்டுதா கதை சொல்லப்படுது. அமரனாக முடியல. அந்த அசுரன் அமிர்தத்தை குடிக்கிறான். அவன் மேலே வெளிச்சம் போட்டுதா அப்படிங்கிறது தான் கதை நம்மக்கிட்ட சொல்லுது. எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்தவனே டார்ச் அடித்து அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் மாட்டிக்கிறான். அவனை எல்லாரும் துரத்துறாங்க, அவனை ஓடுறான். ஏன்னா அந்த அமிர்தம் 2 பேருக்குமே கிடைக்கணும், தேவர்களுக்கும் தானவர்களுக்கும். ஏன்னா அமிர்தத்தை 2 பேரும் தான் கடைஞ்சாங்க. அவங்க எல்லாருக்கும் கை நடுங்குது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அப்படியே கை நடுங்குது. அப்படியே நடுங்கும் போது தான் அந்த கும்பத்திலேருந்து அமிர்தத்துலேருந்து ஒரு 4 துளி அப்படியே சொட்டு கீழே விழுந்துருது. அந்த 4 சொட்டு நதிக்கரையோரமாக அங்கே விழுந்ததுனால அங்கே சென்று எல்லாருமே நீராடிட்டு வராங்க. புரியுதுங்களா? இந்த முழு விஷயத்தையும் நாம் சுருக்கமாக அகங்காரத்தின் இயல்பு அப்புறம் அந்த விதியுடைய, அதாவது முக்தி அடையுங்கிற செயல்முறையை பற்றி சொல்கிறாங்க. அதைத்தான் குறிக்குது. உங்களுடைய இயல்பு நீங்கள் சிக்கிக்கொள்றதுக்கு உதவுது. ஒரு விலங்கு பிறக்குது, சாப்பிடுது, குடிக்குது, அதுக்கப்புறம் இறந்துடுது. அப்போ மனுஷனும் அந்த மாதிரி தானே. பிறப்பான், சாப்பிடுவான், குடிப்பான், சக்திகளை உருவாக்குவான், அதுக்கப்புறம் இறந்துடுவான். அவனால் தன்னுடைய விதியை அடைய முடியல. விதி என்னன்னா, நீங்கள் மரணத்தையே தாண்டி போகணும். உயிரோடு இருக்கும்போதே மரணத்துக்கு அப்பால் போகணும். மரணம் தர்மத்துடைய அனைத்திலிருந்தோ உங்களுடைய தொடர்பை நீங்கள் நிறுத்திக்கோங்க. இதுதான் மரணத்தின் தர்மம். நீங்கள் அவங்களுடைய வேலையை செய்ய விடுங்க. அவங்களுக்கு சாட்சியாக இருக்காதீங்க. ஒருபோதும் அவங்கள நீங்கள் தடுக்காதீங்க. அவங்களுடைய உடலை தடுத்தீங்க, புத்தியை தடுத்தீங்க, நினைவாற்றலை தடுத்தீங்க, அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட்டுடுங்க. அவங்க வேலையை நீங்கள் செய்ய விடுங்க. இதைத்தான் பகவத்கீதை நமக்கு ரொம்ப அழகாகவே சொல்லி கொடுக்குது. இது எல்லாமே வேலை செய்யலை. புத்தியும் வேலை செய்யலை. புலன்கள் அதோடைய வேலை செய்யுது, புத்தி அதோடைய வேலையை செய்யுது, நம்மளுடைய தேகம் அதோடைய வேலையை செய்யுது. முழு இயற்கையும் அதோடைய போக்கிலேயே அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நான் வெறும் சாட்சியாக மட்டுமே இருக்கேன். இதில் எந்த வேலையும் நான் செய்யவே இல்லை. ஆனால் நம்மளுடைய புத்தி நமக்கு எல்லா வேலையும் செய்ய சொல்லுது. அதுதான் நம்மளுடைய சாட்சி. ஸோ நாம் நியதியை கடைப்பிடிக்கும் போது இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். நான் அதோடைய வேலைக்கு இடையூறு செய்யலை, நான் அதோடைய வேலையை செய்ய விடுறேன். அதோடைய வேலைகள்லாம் என்ன? வேலையை செய்ய புத்தி இருக்குது. நம்ம என்ன வேலை செய்யணுங்கிறது அது சொல்லிடும். நம்மளுடைய விதி அங்கே போகுது. ஆனால் நாம் அங்கே அடையவே முடியாமல் இருக்கோம். ஏன் அடைய முடியல? எந்த கதையை சொல்கிறது? இடையில என்ன வரும்? மோகம் இடையில வருது, பல ரத்தினங்கள் இடையில வருது, பத்தாததுக்கு மோசடியும் இடையில வருது.
ஆச்சரியா சார், குடும்பத்தில் ஒரு ஆன்மீக பக்கம் இருக்குது. அதோடைய விளக்கம் என்ன? நீங்கள் மனுஷனுக்குள்ள ஒரு ரெண்டு வகையான மனோபாவங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. பிரவೃತ್ತಿ பக்கம் இருக்கிறது அசுர மனோபாவம். ஆனால் நிவர்த்தி பக்கம் இருக்கிறது தேவர்களுடைய மனோபாவம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான சுய சிந்தனை, சுய மந்தனம், சுய பரிசோதனை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே செல்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக் ஹலால முதல்ல கிடைக்குது. நீங்கள் தொடர்ந்து உள்ளே செல்லும்போது நீங்கள் கும்பத்தை பெறுறீங்க. நான் இதை சமூகத்துடைய பக்கத்துல இருந்து பார்க்குறேன். இந்த நதிகள் இப்போ நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார், பிரயாகராஜ் இந்த முழு விரிவாக்கத்திலையும் இந்து சமூகம் நல்லாவே வசிக்குது. மக்கள் குரல் எழும்பொழுது ஒருவருக்கொருவர் தொடர்பு வாழ்க்கை முறை தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும்போது இந்து சமூகம் சந்திச்சுக்குது. அவங்களுக்குள்ள உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று அமைப்பு உருவாகணும். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். பாருங்க, கும்பமேளாங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது, மதத்துறையில் மட்டும் கிடையாது. எந்த நோக்கத்துக்காகவும் உலகத்துடைய எந்த மூலையிலையும் மனிதர்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டாக தான் இது இருக்கும். இதை விட ஒரு பெரிய சமுதாயம் இந்த முழு உலகத்தில் எங்கேயுமே இல்லை, எப்போ இல்லை, எந்த நோக்கத்துலேயும் இல்லை. இதோடைய நன்மைகள் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு சின்ன பகுதியில் வசிக்கும்போது நான் செஞ்சதை, என் பகுதியில் நடந்ததை, நான் என்ன செய்யணும்னு நினச்சதை, என் பாரம்பரியத்தில் நடந்ததை, என் குடும்பத்தில் நடந்ததை, அதுவே இறுதியானதாக ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரியான பாரம்பரியங்கள் தான் நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இன்டர்நெட் கூட இல்லை, தகவல் தொடர்பு சாதனங்கள் எதுவுமே கிடையாது, டிவி இல்லை, ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கே என்ன நடக்குதுன்னு உங்களால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த கேதரிங் நடக்கும்போது அப்போது இந்த பக்கத்துலேருந்து வருவாங்க, அந்த பக்கத்துலேருந்து வருவாங்க, உலகத்தோட எந்த மொழியிலேருந்து வருவாங்க. ஆனால் என்ன ஆகும்? அதனால் இந்த கருத்துக்கள், கலாச்சாரங்கள், இந்த பரிமாற்றம் எல்லாமே வெளிப்படையாக நடக்கும். ஆனால் அதனால் என்ன ஆகும்? அது ஒரு வகையான தாராளமான மனப்பான்மை வருது, அவசியமே இல்லை. அதனால் அதுவே ஒரு வாழ்க்கையோட வழி கிடையாது. இது இன்னொரு நபர், அவர் மாறுபட்ட விதத்தில் வாழ்கிறாரு. ஆனால் அவர் எப்படி வாழ்கிறாரோ அதில் ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு இதை பார்த்து நல்லா இருக்குது, இவர் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எதுக்காக இன்னொன்று கையாளுறதை கற்றுக்கக்கூடாது? நான் அவங்க கிட்ட இருந்து எதுவுமே கற்றுக்கல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் என் அங்கீகாரம் இவ்வளோதான்னு சொல்லப்படுது. நான் என்னுடைய கருத்தை மட்டுமே நிலையாடுத்துக்கிறேன். நான் என்னுடைய கருத்து இறுதியானது, இது ஒரு மிகச்சிறந்ததுன்னு நினைக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்களோட கிராமத்திலேருந்து போகிறவங்க எல்லாருமே ஒன்றும் சிறந்தவங்க கிடையாது, எல்லாருமே சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான். அதனால் அந்த நேரத்தில் நாம் சொல்ல போகிறதுக்கான தகவல் தொடர்பு எதுவுமே நமக்கு கிடையாது. ஒவ்வொரு மைலுக்கும் ஒரு உணவு, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதனால் எவ்வளவு வேறு வேறு வகையான மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்களோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே இடத்துல சந்திக்கிறது இல்லை, ஒரு 4 வாரத்துக்கு 4 வேறு வேறு இடம், அப்படி பிரிஞ்ச மாதிரி தான் அவங்க சந்திக்கிறாங்களே. அந்த நேரத்தில் போக முடியாதவங்க போகிறாங்க, அதையும் செஞ்சு அங்கே இருக்கிறவங்க போகிறாங்க. இந்தியாவில் இருந்த சகிப்புத்தன்மை, கருத்தியல் வெளிப்படைத்தன்மை, தாராளவாதம், இது எல்லாமே மற்ற நாடுகளோட கலந்துரையாடல் கேதரிங்குள்ளே இது எல்லாமே ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்கு. நாம் எல்லாருமே ஒரே இடத்துல சந்திக்கிறதே கிடையாது, நிச்சயமாக இல்லை. நாம் ஒரே நாட்டுக்காக மட்டும் சந்திக்கலை, நாம் மற்றவங்களை அடக்கணுங்கிறதுக்காக சந்திக்கலை. நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தவங்க சந்திச்சா அவங்கள நாம் திட்ட மாட்டோம். ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்க யாரையாவது நாம் அங்கே பார்த்தா கூட நாம் அவங்கள திட்ட மாட்டோம், நாம் அவங்கள கழுத்த இருக்க மாட்டோம். நம்ம சயின்ஸை பற்றி பேசலான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒன்று சேர்றது எப்படின்னு தெரியும். மற்றவங்க பேசுகிற விஷயம் பிடிச்சிருந்தா அது நாம் சொல்கிறது அவங்க சொல்கிறது இல்லைன்னு சொல்லுவோம். மற்றவங்க பேசும்போது அது நம்ம பேசுகிற மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இது ஒன்றும் ஆர்டிஃபிஷியலான ஒரு பேட்டிங் ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை நான் சொல்கிற விஷயத்தில் உண்மை இருந்துச்சுன்னா, மற்றவங்க சொல்கிற விஷயத்துலையும் உண்மை இருந்துச்சுன்னா, அப்போது நான் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ ஒரே விஷயமா கூட இருக்கலாம்ல. இந்த விஷயத்தில் இந்தியா ரொம்பவே முன்னேறி போயிடுச்சு. அதாவது சந்திங்க, பேசுங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கதைகளை சொல்லுங்க. அந்த கதைகள் எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுற ஒரு கதையாக இருக்கணும். அப்புறம் இதே மாதிரி முக்தியை நோக்கி போயிட்டே இருங்க. வாழும்போதே முக்தி அடைங்க, இதான வாழ்க்கை. இப்போ 2025 தொடக்கமே மகா கும்பத்தோடு தான் இருக்குது. ஆனால் இதை பார்த்தா தகவல் புரட்சி யுகம், தகவல் தொடர்பு, அப்புறம்
போக்குவரத்து சாதனங்கள் எல்லாம் இப்போ ரொம்பவே நவீனமாயிடுச்சு. குடும்பத்துடைய பழைய நோக்கத்துல இருந்து நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ இன்னைய தேதியில சங்கமம் நடக்க போகுது. உலகத்திலேயே மிகப்பெரிய கூட்டமா சொல்றாங்க. இப்போ இந்த கும்பத்தை புதிய காலகட்டத்தில் எந்த ஒரு விதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இந்த கும்பமானது வரப்போற வருஷத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகான விஷயத்தை இதுல இருந்து எப்படி வேற ஒரு வழியை கண்டுபிடிக்க. அருமை அருமை, ரொம்ப அழகான விஷயம். இங்க பாருங்க, முதல் விஷயம், நாம நம்மளுடைய நதிகளுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். அதுங்க மேல கொஞ்சம் கருணையை காட்டணும். ம் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஹியூமன் வேஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளால நதிகள் ஏற்கனவே ரொம்ப ஆபத்தில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற நதிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மத காரணங்களாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணங்களாலேயோ நதிகளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நதிகளில் உண்மையிலே நம்ம அம்மாவாக இருந்தா, அப்போது உடம்பு சரியில்லாத அம்மாவை நாம் கஷ்டப்படுத்துறது குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாதுல்ல. ம் அப்போது நாம் என்ன பண்ணணும், சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது நாம் அங்கே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்கள் தலையில் தெளிச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் பேசுகிற விஷயத்த நிறைய பேர் எதிர்க்கலாம், கண்டனம் சொல்லலாம், சர்ச்சைக்குரிய விஷயமா கூட ஆக்கலாம். எனக்கு நதிகள் மேலே அக்கறை இருக்குது, நம்ம தர்மத்து மேலே நிறையவே அக்கறை இருக்குது. கும்பத்துடைய உண்மையான அர்த்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு கும்பமேளா நடக்கிற நாட்களில் எந்த இடங்கள்லாம் கும்பம் நடக்குதோ அங்கே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துங்க. அந்த இடத்துல நீங்கள் ஆன்மீகத்தை வளர்க்குற மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துங்க. புராண கதைகளில் நாட்டுப்புற கலாச்சாரம், தர்ம கதைகள்லாம் இருக்குல்ல, அதோடைய ஆழமான வேதாந்த அர்த்தம் என்ன, அதை தெளிவுபடுத்துகிற நிகழ்ச்சிகளை நடத்துங்க. இப்போ கும்பமேளாவில் இந்த மாதிரி நடக்கணும். நமக்குள்ளே எவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது எல்லாமே நம்மளை மரணத்தை நோக்கி கொண்டு போகும். மரணம்னா பயம். மரணத்தை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் மரணத்தை நினச்சி பயப்படுறாங்க. அப்போது பயத்துடைய இன்னொரு பேர் மரணம். அப்படின்னா நமக்குள்ளே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போது அதை நாம் எப்படி வெளியேற்றுறது, அதுக்கான முயற்சிகளை எடுக்கிற இடமா தான் இந்த கும்பமேளா இருக்கணும். அப்போ நாம் காலங்களை கடந்து போக போக நம்மளுடைய விழாக்களோ நம்மளுடைய பண்டிகைகளோ புது புது அர்த்தங்களை நமக்கு கொடுக்கணும். இல்லைன்னா எல்லாமே வீணாயிடும். இப்போ நடக்கிற மாதிரி அர்த்தம் இல்லாத அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் நம்மளுடைய நேரம் தான் வீணாகும். நம்மளுடைய உழைப்பு, வாய்ப்பு, அப்புறம் தர்மம், அதோடைய மதிப்பு முழுசாக குறைஞ்சி போயிடும். இப்போது தர்ம குருக்கள், தர்ம ஆச்சாரியார்கள், நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நாடு முழுக்க விவாதத்துக்கு வந்துடுவாங்க. பல இடத்துல சண்டைகள் நடக்குது. நான் இந்து தர்ம குருக்கள் அப்புறம் தர்மாச்சாரியார்களை மட்டும் பற்றி பேசலை, நான் மற்ற தர்மகுரு தர்மாச்சாரியர்களை பற்றி பேசுகிறேன். தர்மம் ஏதோ ஒரு ஒப்பந்தம் மாதிரியே ஆயிடுச்சு. நம்மளுடைய பாரம்பரியம், வரலாறு, இது ரெண்டையும் பாதுகாக்கிறதுக்காக மக்களால் தூண்டுவிக்கப்பட்டது ஒன்று. குடும்பத்தின் மூலமாக புதுசாக சிந்திக்கிறதுக்காக அதாவது இந்து சமூகம் தன்னை சகிப்புத்தன்மை சமூகம்னு, ஒரு உயர்ந்த சமூகம், ஒரு உன்னதமான சமூகம், மனித குலத்துக்கு ரொம்பவே நெருக்கமான சமூகம்னு அறியப்படுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக விவாதம் நடக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில அமைப்பு தான் இருக்குது. இந்து தரிசனத்தை நம்பி வந்த அந்த அமைப்பு இங்கே நிலைநாட்டப்பட வாய்ப்பு இருக்கா? இங்கே பாருங்க, இந்த மாதிரியான விவாதங்கள் ரொம்பவே அழகானதாக தான் இருக்கும். நம்மளால ஏற்பாடெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அழகோட சேர்த்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதோட எந்த ஏற்பாடும் இல்லாமல் வேலையை செய்ய முடியும். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்களும் நானும் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒருவேளை இந்த விவாதம் அதுக்குள்ள அர்த்தத்தையும் அழகையும் வச்சிருந்துச்சுன்னா, அப்போது இன்னும் ஒரு 4 பேர் அவங்களுக்குள்ள இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அழகுங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி. அதாவது அந்த அர்த்தத்தில் ஒருவேளை இங்கேயும் எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்க செய்வாங்க. அப்புறம் அந்த விஷயம் இருக்குல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றி விட்டுரும், அப்புறம் உங்களுடைய உலகத்திலையும் முன்னேற்றி விட்டுரும். மனுஷங்க அவங்களுக்குள்ளேயே கைதாக இருக்காங்க. ஆனால் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எது என்னோட பாரம்பரியம்னு சொல்கிறேனோ அதுதான் சிறந்ததாக இருக்குது. அதோட கருத்து, என்னுடைய உணர்வு, அப்புறம்
அபிப்பிராயம் அப்புறம் ஒப்பீனியன் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே என்னோட தான் சிறந்தது. அந்த மனுஷனை விட மோசமானவன் யாரும் இல்லை. ம் பேச்சு எல்லாமே பேச்சால தான் முன்னேறிக்கிட்டே இருக்கு. பேச்சு முன்னேறணும்னா அதுக்கு பேச்சால மட்டும்தான் முடியும். ஸோ தர்மத்தை முன்னேற்றுறதுக்கும் சில உரையாடல்கள்லாம் இருக்கு. விவாதங்கள், கலந்து பேசுறது, பெரிய அர்த்தத்தில் சொல்லணும்னா சாஸ்திராஸ்தம், அதுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் இருக்கு. இது மட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்களுடைய ஆத்மால பெரும் பரமாத்மா தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் இறுதியானவன், நான் என்ன யோசிக்கிறேனோ அதான் இறுதியானது, என்னுடைய பாரம்பரியம் சரியானது, என்னுடைய கருத்து சரியானது, என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் சரியானது, என்னுடைய விருப்பம் தான் தூய்மையானது, மங்களகரமானது. அதாவது மற்றவங்கள பார்க்குற வரைக்கும், அவங்க கிட்ட பேசுகிற வரைக்கும், பயணங்கள் மேற்கொள்கிற வரைக்கும் அவங்களுக்கு இப்படி தான் தோணிக்கிட்டே இருக்கும். நமக்கும் குருக்கள்லாம் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய பயணங்கள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சங்கராச்சாரியார் எடுத்துக்கோங்க, குருநானக்கை எடுத்துக்கோங்க, நீங்கள் மகாத்மா புத்தர் எடுத்துக்கோங்க, அப்புறம் பகவான் மகாவீர் எடுத்துக்கோங்க. பயணங்களுக்கு மேலே பயணங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பயணங்களுக்கு என்ன அர்த்தம்? நான் எனக்குள்ளே மாட்டிக்க மாட்டேன், இல்லைனா தனக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை விட மோசமான விஷயம் எதுவும் இல்லை. என்னுடைய கடைசி கேள்வி ஒன்று. ஏன்னா ஒரு முறை நீங்கள் என் கூட பேசும்போது தன்னுடைய இருப்புக்காக போராட முடியாத ஒரு சமூகம் தனி நபரை விட பெரிய அதர்மவாதி யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கிற யூதர்களை நீங்கள் எங்களுக்கு உதாரணமாக கொடுத்தீங்க. இந்து சமூகம், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியாவுக்குள்ள முஸ்லீம் சமூகத்துடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு எந்த வகையில் அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ அது ஆக்கிரமிப்பு ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அது ரேடிகுலேஷன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேற்குலேருந்து தொடர்ந்து அவங்க ஒரு விதமான போரை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒரு நல்ல நாள் அந்த ஆபத்து இந்து சமூகத்துக்கிட்ட வரும். அதுக்கு முன்னாடியே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். நீங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அந்த ஆக்கிரமிப்பு தங்கிட்ட இருக்கிற இருப்பை காப்பாற்றிக்கணும், தன்னம்பிக்கையை காப்பாற்றிக்கணும், சமூகத்துடைய விழிப்புணர்வு ஏற்பட செய்யும். இல்லை, பிரச்சனை எவ்வளவு தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய தீர்வும் நமக்கு செய்யப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. அதாவது கண்டிப்பாக இப்படி நடக்கும். ஏன்னா ஒரு நோயாளி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும், என்னை கிழிச்சிருங்க, என் ரத்தத்தை சிந்த விடுங்க. ஆனால் முதல்ல டாக்டர் தானே சொல்லணும் உங்கள் உடம்புல உண்மையான பிரச்சனை என்னன்னு. ஆனால் அவர் எப்படி சொல்லுவார்? ஏன்னா அவர் உங்களுடைய பிரச்சனையை அனலைஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிப்போர்ட்டை காட்டுங்க. அவர் முதல்ல ரிப்போர்ட்டை தான் பார்ப்பார், அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு யோசிப்பார். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இப்போவும் இந்தியாவில் நான் பாகிஸ்தானை பற்றியோ இல்லை பங்களாதேஷை பற்றியோ கொஞ்ச நேரத்துக்கு பேச போகிறதில்ல. நான் இந்தியாவுக்குள்ள இப்போ கூட முஸ்லீம்களோட அளவு, அதாவது மக்கள் தொகையில் அவங்களுடைய சதவீதம் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப வேகமாக அதிகமாகுதுன்னு ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? இப்போ 2011 தான் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 நடக்கணும், இல்லை 2022 நடக்கலை. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தா அப்போது நமக்கு பல விஷயங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சிரும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்துக்களுடைய மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த கிராஃப் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, அது நமக்கு இப்போ என்ன சொல்லுதுன்னா, அதாவது முஸ்லீம் growth ரேட் ஆஃப் பாப்புலேஷனோ இந்து growth ரேட் ஆஃப் பாப்புலேஷனோ இது ரெண்டுமே ஒன்று சேர போகுது. அப்புறம் ஒருவேளை இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சுன்னா 2011 இருந்த வித்தியாசத்தை விட ரொம்ப குறைவாக தான் இப்போ வித்தியாசம் இருக்கும். வளர்ச்சி விகிதத்தில் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இந்துக்கள் முன்னேறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது 2க்கு 2% புள்ளி விவரம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ முஸ்லீம்களோட வளர்ச்சி 2ல் 4 மடங்கு இருக்கும். இப்போ வித்தியாசம் எவ்வளோ? 0க்கு 2%. 2011 எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு? 0க்கு 4%. 2001 எவ்வளோ இருந்துச்சு? 0க்கு 7%. அதனால மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல, அது ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லணும்னா அது 50களில் 60களில் 70களில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போவும் பிரச்சனை இருக்குதா? நான் இல்லைன்னு ஒத்துக்கல. ஏன்னா கண்டிப்பாக இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னு கூட ஒரு சமுதாயத்தில் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். முக்கியமாக சிலரெல்லாம் இப்படி தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்கள சேர்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சாதாரண மக்கள் மாதிரி ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் இந்த ஆளுங்க நாங்கள் கொடுப்பாங்க. ஆமாம், நாங்கள் இந்த மதத்த ஆளுங்க கூட்டமாக போய் தான் ஓட்டு போடுவோம்
அதனால தான் அவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, நம்ம எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, நம்மளுடைய எண்ணிக்கை எவ்வளோ, யாரெல்லாம் இந்த எண்ணிக்கையை நினச்சி கவலைப்படுறாங்களோ வருத்தப்படுறாங்களோ என்னால் அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது நான் எதுக்காக இந்த விஷயத்த அடிக்கடி யோசிக்கிறேன், அவங்க மக்கள் தொகை எவ்வளோ, இவங்க மக்கள் தொகை எவ்வளோ, இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் தொகையோட இந்த விகிதத்தில் சமநிலை இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருது. காஷ்மீரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். பங்களாதேஷில், கேரளாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசுகிறாங்கன்னு நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். வடகிழக்கில் நடக்கிற பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கும் புரியுது. ஆனால் எனக்கு இன்னொன்று தெரியணும். இந்த பிரச்சனைகளுடைய ரொம்ப மோசமான காலகட்டம் எதுன்னா அது 1950லேருந்து 1990 வரைக்கும் தான். அந்த நேரத்தில், அதாவது முதல்ல 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் தொகையை கணக்கெடுத்தாங்கல்ல, அப்போ முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 10% தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அதிகமாகி 16-17% ஆயிடுச்சு. இப்போவும் அப்படிதான் இருக்கு. 10%லேருந்து 16-17% ஆயிடுச்சு. இப்போ நம்ம கணக்கெடுத்தோம்னா 17 பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் வரும், வெறும் குத்து மதிப்பா. இப்போ அந்த விகிதம் அதிகமாகலைன்னா இப்போ அது எந்த லெவலில் இருக்கோ அதை கொஞ்சமாக முன்னேற்றி அதே இடத்துல நிலைநாட்டுறோம். அதிகமாக இருக்கு, ஆனால் அதிகமாகிற நேரத்தில் நம்ம எதுவும் பண்ணல. அது எப்போ அதிகமாச்சோ அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ கிடையாது. இப்போ நம்ம சத்தம் போட்டோன்னா அது பிரச்சனை தான் வரும். இப்போ நம்ம சத்தம் போட்டோன்னா அது நாட்டுக்கே நல்லது கிடையாது. இப்போ நாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த தீர்வில் எந்த ஒரு விஷயத்தையும் எட்டவே முடியாது. ஏன்னா எந்த விஷயத்துக்காக நம்ம குரல் கொடுக்குறோமோ அது அப்போ தான் பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. மக்கள் சொல்லுவாங்க நஷ்டமாயிடுச்சு, அவங்க மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே, நீங்கள் அதை நஷ்டம்னு எடுத்துக்கோங்களேன். ஆனால் எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படணுமோ அது ஏற்பட்டுடுச்சு. ஆனால் இப்போ அதை விட அதிகமாக மோசமான மனநிலையில் இல்லை. இப்போ சத்தம் போட்டு என்ன யூஸ் இருக்கு? எதுக்கு சத்தம் போடணும்? நாம் அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம், அண்ணே இந்த விஷயத்தை விட்டுருங்க, மற்ற முக்கியமான விஷயங்கள்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்க. புள்ளி விவரம் இல்லாமல் நம்ம 2 பேரால சண்டை போட முடியாது. இனிமே தான் சென்செக்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் புள்ளி விவரம் நமக்கு வந்துடும். டாக்டர் உங்களுடைய பெத்தாலஜி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்கன்னு நம்மகிட்டே சொல்லுவார். ஆச்சாரியார் சார், ஏறக்குறைய நான் சொல்றது என்னன்னா, கும்பமேளாவில் இந்து சமூகத்துடைய இருப்புக்கு ஆபத்து இருக்கிறதா கவலைப்படுறது தேவையில்லாத ஒன்று. இந்து சமூகம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்துக்கோ எப்படி முன்னேறணுங்கிறத மட்டும் இங்க சொல்லுங்க. பாருங்க எப்படி சிந்திக்கணும்? ராணா சார், நம்ம 120 கோடி பேர் இருக்கோம். ம் ஒருவேளை நமக்கு இப்பவும் பயமா இருந்துச்சுன்னா ஐயோ நமக்கு என்ன ஆகும், நம்மளை சுற்றி ஒரு 500 கோடி பேர் இருந்தோன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறவங்க உணர்வோமா? நாம 120 கோடி பேர் இருப்போம். நீங்கள் யூதர்களை பற்றி பேசுகிறீங்க, நடுவில் இஸ்ரேலெல்லாம் பற்றி கொண்டு வரீங்க. இந்தியாவுக்கு வெளியில் எத்தனை இந்துக்கள் இருக்காங்க? நீங்கள் அவங்கள மட்டும் கணக்கெடுத்தீங்கனாலே உலகத்தில் இருக்கிற யூதர்களை விட அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியில் வாழ்கிற இந்து மக்கள், நம்ம நாட்டு மக்கள், இந்துக்கள், அவங்களே உலகத்தில் இருக்கிற மற்ற யூத மக்களை விட அதிகம், அவங்களே சமமாக இருப்பாங்க. நீங்களே ஒரு தடவை புள்ளி விவரத்தை செக் பண்ணி பாருங்களேன். நாம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கோம், 120 கோடி பேர் இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நாம் கேட்கும்போது வேடிக்கையாக இருக்குது. ஒரு 120 கோடி சமூகத்தை கொண்ட ஒரு மக்கள் இப்போ தேவையில்லாம பயப்படுறாங்க. அதாவது நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிடுமோ, அதாவது நம்ம சின்னவங்கள் ஆயிடுவோமோன்னு. எவ்வளோ இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க? இந்த உலகத்தில் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கோ அதில் கொசுக்கள் தானே அதிகமாக இருக்கு. எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கோ அதில் அதிகமாக இருக்கிறது பூச்சிகள் தான். அதிக அளவில் இருக்கிறது பூச்சிகள் மட்டும்தான். பூச்சிகள் மாதிரி வாழ போறீங்களா? அட, கம்பீரமாக வாழணும், மரியாதையோடு கும்பமேளாவில் வாழணும். விவாதத்தில் ஒரு கேள்வி பல முறை என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் கேட்டேன். அப்போ நான் ஆச்சாரியா சார் கிட்ட பேசும்போது கேட்டேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அதாவது ஓஐசி இருக்கிற மாதிரியே நேஷ்னல் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், அதே மாதிரி இந்தியா, நேபாளம், மொரீஷியஸ், ஃபிஜி, அந்த மாதிரி நாடுகளில் இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. இந்த மாதிரியான நாடுகளில் ஒரு அதிக அமைப்பு இருக்க வேண்டாமா? அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்கன்ற முறையில் ஒரு மேடை மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைய முடியுமா, முடியாதா? நிச்சயமாக இருக்க முடியும். அதில் எந்த வித தப்பும் கிடையாது, நல்ல விஷயந்தான். உலகத்தில் எங்கெல்லாம் அந்த மாதிரி மக்கள் இருக்காங்களோ அவங்க வேதங்களை சொந்தமாக பார்ப்பாங்க, உபவாசங்களை சொந்தமாக பார்ப்பாங்க, கீதையை சொந்தமாக பார்ப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுவாங்க. அவங்கள இங்கே அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, அவங்களுடைய தயக்கங்களை சொல்லுவாங்க, குழப்பங்களை சொல்லுவாங்க, இங்கேருந்து அங்கே போய் சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு புது கண்ணோட்டங்கள்லாம் கிடைக்கும்.
ஏன்னா இந்திய இந்துக்கள், கன்னட இந்துக்கள், பிஜி இந்துக்கள், மொரிஷியஸ் இந்துக்கள், சொரினாம் இந்துக்கள் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அவங்களாம் இந்துக்கள் தானே நாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க வழி வேறையா இருக்கும். நீங்கள் ரோஹன் கன்ஹாயை பார்த்தீங்கன்னா இல்லை சிவ்நாராயண் சந்திரபாலை பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கரீபியன் இந்துக்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்க அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க. ம் அப்போ இந்துக்களால் இருக்கிற புது அர்த்தங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு. ம் அது கூட இல்லை, நேபாளி இந்துக்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து புது அர்த்தங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது தெற்குல இருந்து ஒரு ஹிந்து போயிட்டு பெங்காலி ஹிந்துவையோ இல்ல அசாமி ஹிந்துவையோ பார்க்கும்போது அங்க ஒரு புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது நல்லது தானே. நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க, உங்க கருத்துக்களை சொல்வீங்க, அது நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். சரி, நான் உங்களுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் அரித்மெட்டிக் மூலமா கொஞ்சம் விளக்கி சொல்றேன். ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ இந்தியாவில் இந்துக்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி 1.2% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்புறம் முஸ்லீம்களோட வளர்ச்சி 1.8% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட அக்யூரேட்டான புள்ளி விவரம். 1.2 அதுக்கப்புறம் 1.8%. இப்போ ஏறக்குறைய இவ்வளோ இருக்கு. இப்போ இது சென்செக்ஸ் எடுக்கும்போது கன்ஃபார்மாக இவ்வளோ வந்துடும். அப்போ இந்துக்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கு? 1.2%. அதுலேயும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முஸ்லீம்களோட மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாகுது? 1.8%. அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ அதிகமாகுது. இந்துக்கள் இவ்வளோ அதிகமாகறாங்க, முஸ்லீம்களும் அவ்வளோ அதிகமாகறாங்க. இந்து மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் இதே மாதிரி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் அதிகமாகாது. ஏன்னா அவங்க மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகிட்டே தான் இருக்கும். அவங்களும் அதிகமாக மாட்டாங்க, அவங்களும் கொஞ்சம் குறையும். ஆனால் அவ்வளோ குறைய மாட்டாங்க. அதே மாதிரி அதிகமாகறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். அப்போது இங்கே அதிகமாகிற மாதிரி இந்துக்கள் 1.8% அதிகமாகறாங்கன்னா முஸ்லீம்களும் அதிகமாவாங்க. அப்போது இந்தியாவில் ஹிந்து முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை ஒரே சமமாகறதுக்கு 50-50 ஆகிறதுக்கு பாதி ஹிந்துக்கள் பாதி முஸ்லீம்கள் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லுங்கள். ஒரு கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா 110 கோடி இந்துக்கள் இருக்காங்க, சுமார் 25 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. அதனால 25 கோடியை 110 கோடி எட்டு எவ்வளோ காலம் ஆகும்? அதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னா 272 வருஷம். 272 வருஷம் ஆகும். முஸ்லீம்கள் இதே மாதிரி மக்கள் வளர்ச்சி தொகையில் அதிகமாயிட்டே இருந்தாங்கன்னா இந்துக்களுடைய மக்கள் தொகை அளவுக்கு சமமாகிறதுக்கு 272 வருஷம் ஆகும். நாம ஏன் இவ்வளோ வருத்தப்படுறோம்? ஏன் இவ்வளோ கவலைப்படுறோம்? என்ன இதெல்லாம்? எதுக்காக நாம இதெல்லாம் இவ்வளோ சக்திகளை பயன்படுத்திட்டு இருக்கோம்? ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதை தவிர நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாம அதில் கவனத்தை செலுத்தலாம். இதில் மட்டும் இல்லை, இதுக்கு 272 வருஷம் ஆகும்னு சொன்னல. அந்த 272 வருஷத்தில் இப்போ அதிகமாகிற மாதிரி முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகமாகி இந்துக்களுடைய மக்கள் தொகை அதிகமானா அப்புறம் சொல்லுங்கள் 272 வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே பப்ளிஷ் ஆகும்ல. அதாவது இந்த மொத்த கால்குலேஷனும் மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. ஸ்க்ரீனில் எல்லா கால்குலேஷனையும் போட்டால் தான் அவங்க நம்புவாங்க. அந்த 272 வருஷத்துக்கு அப்புறம் இந்துக்கள் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இதே மாதிரி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கும்? எவ்வளோ அதிகமாக இருக்கும் தெரியுமா? 28 பில்லியன். 1 பில்லியன்னா 100 கோடி. இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சமமாயிட்டாங்கன்னா அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் 28 கோடி பேர் இருப்பாங்க. 1400 இல்லை 56 பில்லியன். அப்படியா? 2 பேரும் சமமா இருப்பாங்க. 2 பேரும் சமமா இருப்பாங்க. 28 பில்லியன். 1 பில்லியன் 100 கோடி. அப்போ 2800 கோடி 5600 கோடி ஆயிடும். இப்போ நம்ம 140 கோடி தான் இருக்கோம். இதையே சமாளிக்க முடியல. அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் சமமாயிட்டாங்கன்னா மொத்தம் 5600 கோடி பேர் இருப்போம். எப்போது அந்த மாதிரிலாம் நடக்குமா? இன்னைக்கு உலக மக்கள் தொகையில 3/2 பங்கு இந்துஸ் ஆயிடுவாங்க. இப்படி ஏதாவது நடக்கவும் முடியாது. சாத்தியமா இல்ல 3/2 பங்கு ஆகாது. இப்போ உலகத்துல இருக்கிற மக்கள் தொகை 800 கோடி தான். 800 கோடியா? ஓ சரி, 5600 கோடி. உலக மக்கள் தொகை 800 கோடி தான். நாம உலக மக்கள் தொகையை விட அதிகமாகணும். அப்போதான் இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சமமா இருக்க முடியும். அப்புறம் எதுக்காக நாம இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கோம்? நம்ம கவலைப்பட்டுதான் ஆகணும். ஏன்னா கவலைப்படுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உண்மையா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நாம அதை பத்தி பேசுறதும் இல்லை. நாம தேவையில்லாத பிரச்சனைகளை சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பேசிக் அரித்மெட்டிக்கை கூட நாம இதில் பண்றது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா புதுசாக இருக்கிற சென்செக்ஸோடைய டேட்டா நமக்கு கிடைக்கவே இல்லை. சரி, நமக்கு புது டேட்டா கிடைக்கல. அப்போ நம்ம 2011 டேட்டாவை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. நாம் அதையும் பண்ணுறதில்ல. நாம் சும்மா தேவையில்லாமல் வாய் வார்த்தையாக மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்தியாவுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு இதை விட பெரிய பெரிய கவலையெல்லாம் இருக்குது.
ம் ஒரு நல்ல குடிமகனாக இருக்கும்போது, இந்தியாவை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கும்போது, தேசியவாதியாக இருக்கும்போது, நம்ம உண்மையான பிரச்சனை மேலே தான் கவனத்தை செலுத்தணும். அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், வேலையில்லா திண்டாட்டம், கல்வியுடைய தரம், இதுதான் நம்மளுடைய உண்மையான பிரச்சனைகள். 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? இளைஞர்கள் எல்லாரும் சீப்பான டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க பொழுதுபோக்காக இருக்காங்க. எப்போ பாரு போதையிலே மூழ்கி இருக்காங்க. இதுதான் உண்மையான பிரச்சனைங்க. நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமாக இருக்கு. அதாவது டெல்லியில் வாழ்கிற ஒரு சாதாரண மனுஷனுடைய ஆயுள் காலம் நேரடியாக 7 வருஷம் குறைஞ்சிடுது. சொல்லியாச்சு, இதுதான் பிரச்சனை. நம்மளோட நதிகளில் இருக்கிற குடி தண்ணி இப்போ விஷமாயிடுச்சு. நம்மளுடைய அந்த கிராப் பேட்டர்ன் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக போகுது. அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகையை அதிக அளவுக்கு இடம் பெற வைக்க வேண்டியது இருக்கும். அதாவது சாப்பாடு கிடைக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். நாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதே இல்லை. அதாவது எதிர்காலத்தில் வரப்போற பேரழிவு இருக்குல்ல, அதில் எந்த நாட்டுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் பார்த்தா இந்தியா தான் முதல்ல இருக்கு. ஆனால் இந்தியா அதை பற்றி பேசுறதே இல்லை. கல்வின்ற பேரில் நாம் மொத்தமாக அழிஞ்சிட்டு இருக்கோம். ஹெச்டியில் தெளிவாக இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். அதில் நமக்கான இடம் கீழே இருந்து தான் ஆரம்பிக்குது. நாம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இன்னைக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவில் பெண் சிசு கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது பர்த்தில் செக்ஸ் டே ஷோவை அதிகமாக்கணும் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதை பற்றியும் பேசுறது இல்லை. ஆனால் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அது நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். 272 வருஷம் 56 பில்லியன். ஆனால் இப்போ நம்ம 120 கோடி பேர் இருக்கோம். நாம் அந்த 120 கோடி சிங்கங்களை உருவாக்கணும். நம்ம ஏன் ஆடு மாதிரி பேசிட்டு இருக்கோம்? வேதங்கள் நமக்கு சொல்றது என்னன்னா, நம்ம அமிர்தத்தோட சந்ததி, அமிர்தத்தோடைய புத்திரர்கள். நாம ஏன் இப்படி கோழத்தனமா பேசிக்கிட்டு இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? நாம ஒவ்வொருத்தரும் அவ்வளவு விழிப்புணர்வா, அவ்வளவு தைரியமா இருந்தா நம்ம 10 பேருக்கு ஒருத்தர் தைரியமா இருப்போம். ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஐயோ கடவுளே, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு? நம்ம எதுக்காக பயப்படணும்? ஒருவேளை உங்கள் இதயத்தில் நிஜமாவே தர்மம் இருந்துச்சுன்னா, அப்புறம் எப்படி உங்களுடைய வாழ்க்கை உங்களை தோக்கடிக்கும்? அப்போ நமக்கு உண்மையான ஆன்மீகம் வேணும். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்தியாவில் தர்மம் அதிகமாக இருக்கு, ஆனால் எல்லாமே போலியான தர்மம். உண்மையான ஆன்மீகம் வேணும் நமக்கு. இந்த பிரச்சனையில தான் நாம கவனத்தை செலுத்தணும். சரி சொல்லுங்க, இந்தியாவில் இருக்கிற எவ்வளவு மக்கள் எங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான சக்தி எல்லாம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? அது எத்தனை சதவீதம் உங்களால் சொல்ல முடியுமா? நேற்று நீரஜ் சோப்ரா இங்கே வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது நான் இந்த புள்ளி விவரத்தை சொன்னேன். அப்போ நான் என்ன சொன்னேன்? நீங்கள் தங்கத்தை கொண்டு வரத்துக்கு போயிட்டீங்க. இந்தியாவில் இன்னும் அதிகமான தங்கம் எப்படி வரும்? அதாவது இந்தியாவில் நல்ல உணவை சாப்பிட்ற மக்களோட கணக்கு அதாவது எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். 1% அளவுக்கு இருக்கும். அல்ல, அந்த அளவுக்கு கம்மி இல்லை. 16%. 16%. ஓகே, வெறும் 16% மக்களுக்கு தான் அவங்களுடைய உடம்புல அவங்களுக்கு தேவையான சக்திகள் எல்லாம் குறையாம இருக்கு. சீனாவில் அப்படி எத்தனை சதவீதம் மக்கள் இருக்காங்க? அது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 80%. 80%. நம்மளுடைய 75% மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு வகையில் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டு வாழ்கிறாங்கன்னா அதனால் அவங்களுக்கு மோசமான நோய்கள் தான் ஏற்படுது. சீனாவில் இவங்களுடைய சதவீதம் என்ன? 2%. இதுதான் உண்மையான பிரச்சனை. நாம் சுத்தமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நாம் தப்பான காற்றை சுவாசிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய தண்ணியில் ஹெவி மெட்டல்ஸ் கலந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இதை பற்றிலாம் பேசவே மாட்டோம். நம்ம இளைஞர்களுக்கு வேலை இல்லை, நம்ம ரோடெல்லாம் மோசமாக இருக்குது, ஆனால் இதை பற்றி பேச மாட்டோம். நம்மளுடைய கல்வி முறை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ் டாப் ரேங்கிங்க்கு வரவே மாட்டேங்குது. நாம அதை பற்றி பேச மாட்டோம். நம்ம நாட்டில் இப்போவே பிரைமரி செகண்டரியில் குழந்தைங்க பாதியிலே படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஆனால் எந்த ஒரு அர்த்தமும் தர்க்கமும் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அதாவது கும்பத்துடைய உண்மையான அர்த்தத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேச வேண்டியிருக்கு. கும்பத்தில் இதுதான் தோணுது. இதுதான் கும்பம். மக்கள் அங்கே உட்காந்து அவங்களுடைய தவறான புரிதல்களை போக்கிக்கணும். என்னுடைய மனசுல இருக்கிற சந்தேகத்தை நீங்க போக்கணும். உங்களுக்கு சந்தேகம் தான், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இதுதான் உண்மையான கும்பம். அதுக்கப்புறம் மரணமும் நீங்கும். இதுதான் நமக்கு அமிர்தம்.